என் பேர் முருகேசன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், அது உண்மை. நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியே உங்கள் முஸ்லீமில் எத்தனை பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க? அதான் என்னோடய கேள்வி. அப்போ நீங்கள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு பேசுகிறீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் இனிய மார்க்கத்தை முஸ்லீம்களில் எத்தனை பேர் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்த முதல்ல இந்தியாவை பொறுத்த நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்தியாவில் முஸ்லீம்களாக வந்தவர்கள் அதிகமான பேர் குர்ஆனை படித்து விட்டு இஸ்லாத்துக்கு வரலை. நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையை படித்து விட்டு இஸ்லாத்துக்கு வர கிடையாது. அதிகமான பேர் தீண்டாமை, சகோதரத்துவம் இதுக்காகத்தான் வந்தாங்க. வந்தவங்க அதோடவே நின்றுக்கிட்டாங்க. நமக்கு தீண்டாமை இல்லை, சகோதரத்துவம் கிடைச்சி போச்சு நின்றாங்களே தவிர மற்ற செயல்களில் இருந்தெல்லாம் அவங்க பெரிய அளவில் என்ன செய்யலை, தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏன்னா வந்த நோக்கம் அதுதாங்கிற காரணத்தினால அப்படி ஆயிட்டாங்க. அதனால தான் நீங்கள் இந்திய முஸ்லீம்கள்கிட்ட தர்கா வழிபாடை நீங்கள் பார்க்குறீங்க. தர்கா வழிபாடுனா என்ன? ஒரு ஆள் இறந்து போயிடுவார், அவரே புதைச்சி வச்சு அவரை கும்பிடுவாங்க. இப்போ நாகூர்லாம் இருக்குல்ல, நாகூர் ஆண்டவருங்கிறாங்க. ஏர்வாடியில் ஒரு ஆள் இறந்து போனார், அவரை புதைச்சி வச்சு வழிபடுறாங்க. ஆனால் இது இஸ்லாத்தில் இல்லை. எந்த அளவுக்கு இங்கே உள்ள முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இறைவனைத்தான் வணங்கணும்னு எங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை தவிர நபிகளையே வணங்கக்கூடாது, நபிகள் நாயகத்தையே வணங்கக்கூடாது என்று எங்கள் மார்க்கத்தில் தெளிவாக இருக்குதுங்க. அப்படி இருந்தும் கூட ஒரு 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த நாட்டில் வாழ்ந்து செத்து போன ஒரு ஆள் தான் நாகூரில் அடங்கி இருக்கிறவர். அவர் ஒரு மனிதர், நம்மளை மாதிரியே மனிதராக தான் இருந்தார். அவரை புதைச்சி வச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டவரேங்கிறான். அப்போ என்ன மாதிரி எங்கள் மக்கள் இஸ்லாத்தில் இருக்காங்கன்னு பார்த்துக்கிறங்க. இஸ்லாத்தில் குர்ஆன் படி தானே முஸ்லீமாக இருக்கணும், அப்படி இல்லை, பேசிக்கே இல்லை அவங்கள்ட்ட. அதே மாதிரி எங்கள் மதத்தில் இந்த மத குருமார்கள் சாமியார்கள்னு வர்றாங்க. தாயத்து, தட்டு, பில்லி, சூனியம், மாயம், மந்திரம்னு ஏமாத்துறாங்க. அதில் எங்கள் மக்கள் போய் ஏமாறுறாங்க. ஆனால் இதெல்லாம் கூடாதுன்னு நபிகள் சொன்னார். நபிகள் என்ன பண்ணார்? பில்லி, தாயத்து கிடையாது, மாய மந்திரம் கிடையாது, மனுஷன் நீ கும்பிடாத, இவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. சொன்ன பிறகு கூட இங்கே உள்ள முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அடிப்படை கொள்கைக்காக வந்த சில பேர் உறுதியாக இருக்கிறாங்க. அடிப்படை கொள்கைக்கு வராமல் சகோதரத்துவத்துக்காக வந்தவர்கள், வேறு வேறு காரணத்துக்கு வந்தவர்கள் இந்த உள் விஷயங்களை அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. அதனால நீங்கள் பார்க்கலாம், எங்கள் சமூகத்தில் பள்ளி வாசலில் வைத்து டௌரி வாங்கி கொடுப்பாங்க. எங்கள் மார்க்கத்தை டௌரி வாங்கக்கூடாது. குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொம்பளைக்கு தான் ஆம்பளை கொடுக்கணுமே தவிர பெண்கள்கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது குர்ஆனில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி சமூகம் எப்படி நடக்குது? குர்ஆனில் உள்ள அவனுக்கு தெரியாது, படிக்கிறது கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கி ஆண்களுக்கு கொடுக்குறான் பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு. யார் கொடுக்குறா? ஊருடைய தலைவர்கள், எங்கள் சமூகத்தின் தலைவர்கள் மத குருமார்களை சாட்சியாக வைத்துக்கொண்டு பெண் வீட்டார்படி வாங்கி ஒவ்வொருத்தரும் தொட்டு தொட்டு கொடுப்பார்கள். இது எங்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி பின்பற்றவில்லை என்பது உண்மை. அதிகமான பேர் பின்பற்றாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு 1980களில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்த நேரத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் என்னமோ தான் இருந்திருப்போம். இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு 50% முஸ்லீம்கள் மத்தியில் இந்த மாற்றத்தை நான் கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி 30 வருஷ உழைப்பில் 50% முஸ்லீம்கள் தர்கா வழிபாட்டிலிருந்து விலகிவிட்டார்கள். வரதட்சணை கொடுக்காமல் கல்யாணம் செய்கிறார்கள். பெண்ணுக்கு இவங்க கொடுத்து, பெண்ணுக்கு ஆண் வீட்டார்கள் மகருங்கிற தொகையை கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் வருகிறது. இந்த தாயத்து, பில்லி, சூனியம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டவர்களும் அதிகமாக இன்றைக்கி வந்துட்டாங்க. நாங்கள் திரும்ப இந்த குர்ஆனுடைய போதனைகளை சொல்லி மாற்றிக்கிட்டு வர்றோம். அது இங்கே குறைவாக இருக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், குர்ஆன் அடிப்படையில் அவங்க இஸ்லாத்துக்கு வரலை, நபிகள் நாயகத்தின் மீது அந்த கொள்கையை நேசித்து வரல, வேறு விஷயங்களுக்காக வந்தாங்க, அதுலேயும் நின்ட்டாங்க. அதான் காரணம்.